வணக்கம் மக்களே. 2024க்கான தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. இது 72வது தேசிய விருது. அதில் நம்ம தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கியிருக்காரு. அவருக்கு கேப்டன் மில்லர், ராயன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்ட்டு நிறைய கிடச்சிருக்கு. இது தனுஷ் சாருக்கு 5வது நேஷ்னல் அவார்டு அவர் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு நிச்சயமாக கொடுக்கலாம். ஏன்னா அவரோட நடிப்பு அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும். அதனால் அவருக்கு இந்த மாதிரி அவார்டுக்கு அவர் ஒர்த்தான பர்சன் தான். அதுக்கப்புறம் அமரன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 அவார்டு கிடச்சிருக்கு. அதில் ஜிவி பிரகாஷ்க்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு 3வது தேசிய அவார்டாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பெரியசாமிக்கும் அமரன் படத்துக்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் எடிட்டர் அப்படின்ட்டும் அமரன் படத்துக்கே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மகாராஜா படத்துக்கும் பெஸ்ட் ஃபீமேல் கோஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெஸ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லக்கி பாஸ்கர், புஷ்பா 2, மெய்யழகன், அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.